யூடியூப்பில் காணொளியாகவும் நீங்கள் பார்க்கலாம். 1970 பவுண்ட்ஸ்கள் மாத்திரமே. இப்போதைய பதிவு செய்ய 0424241686 அல்லது 0746086535. இணையதளத்தில் பதிவு செய்ய www.lexustravels.org. ஊடக அனுசரணை தாய் தொலைக்காட்சி மற்றும் கேட்டிய கிளி. ஈஸ்டாம் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் பாரம்பரிய நகை முதல் நவநாகரிக நகைகள் வரை தினம் தினம் புது புது டிசைன்கள், அத்துடன் உங்கள் விருப்பப்படி ஆர்டர் கொடுத்தும் செய்திடலாம். அனைத்து நகைகளும் செய்கூலியில் 25% விலை கழிவு. பாரம்பரிய முறைப்படி இலவசமாக பொன்னொருக்கி தரமான வைர தாலிக்கொடி செய்து தருகிறார்கள். மாதம் 100 பவுண்ட்ஸ் படி 12 மாத நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து முடிவில் 1300 பவுண்ட்ஸ்கள் பெறுமதியான தங்க நகைகளை தருகிறார்கள். தரமான தங்கத்திற்கு லண்டனில் சிறந்த இடம் ஈஸ்டாம் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். 25 வருட அனுபவம், வீடுகள் விற்க வாங்க வாடகைக்கு விட select.london 288 ஹை ஸ்ட்ரீட் நோட், ஈஸ்டாம் லண்டன் E12 6SA. தொலைபேசி இலக்கம் 0208 470 1500. நாவுக்கு ருசியாவும் இருக்கணும், உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கணும். நல்ல ஒரு சைவ கடைக்கு போய் சாப்பிடுவோம். சரியா சொன்னீங்க. எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா நம்மட ஈஸ்டாம் சங்கீதா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக வேணும். Friday, Saturday, Sunday unlimited buffet only 8.99 and 12 only 6.99. காலை 8 மணி முதல் 11:30 வரை. பூரி, இட்லி, ஊத்தப்பம், தோசை வகை, கீ பொங்கல், கேசரி, டீ, காஃபி என்று வயிறார சாப்பிடலாம். அதோடு 50 முதல் 1000 பேர் வரை திருமணம் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான கேட்டரிங், டெக்கரேஷன்ஸ் போன்ற ஒழுங்குகளையும் திறம்பட செய்கிறார்கள். ஈஸ்டாம் சங்கீதா ரெஸ்டாரண்ட், சூர்யா ஜுவல்லர்ஸுக்கு அருகாமையில். Smashing the airwaves with the best music. It's Nugrecha Radio 92 FM. உற்சாகமான இனிய இன்னும் ஒரு தடவையான வணக்கம் அன்பு உறவுகளே. இது முதல் ஒலி கலையத்திலிருந்து நக்ரிஷா ரேடியோ 92 FM மற்றும் டேப் நக்ரிஷா ரேடியோ வழியாக கிரேட்டர் லண்டன் பகுதிகளுக்கு ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் சிறப்பு காற்றலையோடு தமிழும் இணைந்திருக்கிறது. ஆசிய மொழிகளோடு ஒன்றாக தமிழும் மீளவும் உங்களோடு இணைகின்ற சிறப்பு சந்தர்ப்பம். 24 மணி நேரம் இதை நீங்கள் கேட்க விரும்பினால் லண்டன் தமிழ் ரேடியோ .net ஊடாகவும் நீங்கள் இணைந்திருக்கலாம், தொடர்ந்திருக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளின் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தை இன்று காணவிருக்கிறோம். அது சிறப்புமிக்க இன்னும் ஒரு பரிமாணத்தில் நேர்களை தொடும் என்ற நம்பிக்கையோடு அதனுடைய தொகுப்பாளர், படைப்பாளர், ஆக்கதாரர், வெளிப்படுத்துகைதாரர் அத்தனையுமாய் எங்களோடு அகத்தியன் அவர்கள். உற்சாக வணக்கம் அகத்தியன். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாருங்கள். மிக லாவகமாக உறவுகளுக்கு உங்கள் குரல் தெரிந்திருந்தாலும் இன்று நீங்கள் அறிமுகப்படுத்தி எங்களுக்கு தரப்போகிற நிகழ்ச்சி பற்றி தெரிந்திருக்க மாட்டார்கள். அறிமுகம் செய்து தொடர்ந்திருங்கள். எங்களுடைய முற்கூட்டிய வாழ்த்துக்கள். நன்றி. இன்னைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு இந்த பயணங்கள், இந்த டிராவல்னு சொல்லுவாங்களே, இந்த சுற்றுலானும் தமிழ்ல சொல்லுவாங்க போல. நான் அந்த டிராவல், இந்த பயணம் சார்ந்த அந்த தொழிலில் ஒரு 7-8 வருடம் எனக்கு அனுபவங்கள் இருக்கு. ஸோ ஐயா நடாமோகன் அவர்களோட சந்திச்சு பேசும்போது மக்களோட பேசுறதுக்கு ஏதாவது ஒரு தலைப்பை நம்ம பல தலைப்புகள் தேடணும். சரி, அப்போ நம்ம மக்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற வேலையை பற்றியே ஒரு விளக்கமாக சொல்லி, பிறகு இதில் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு, அப்புறம் என்னுடைய அனுபவங்கள், இந்த பயணத்தில் எனக்கு இருந்த அனுபவங்கள் என்ன, இது பூராத்தையும் நம்ம பகிர்ந்துக்கிறோம் மக்களோடன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. ஐயா, நம்ம கேள்வி பதில்களோட போவோமா, இல்லை நான் சொல்ல வந்ததை மட்டும் ஆரம்பிச்சு சொல்லவா? ஆமாம், உங்களுடைய அறிமுகத்தில் அதனுடைய உள்ளடக்கத்தை தெரிவித்து கொண்டு தொடர்வது சிறப்பாக இருக்கும். நான் உட்பட நேர்களும் புரிந்து கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அகத்தியன். நான் பர்மாலேருந்து வந்திருக்கேன் இங்கே லண்டனுக்கு. இப்போ ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு.
நான் வந்து பர்மால பார்த்தீங்கன்னாக்க, என்னோட முதல் அ ஆ பட்டம் வந்து நான் வந்து சட்டம் முடிச்சேன். அங்க எல்எல்பி முடிச்சேன். முடிஞ்சுட்டு லாயராகவும் 2 வருஷம் அங்க வேலை செஞ்சிருக்கேன். பிறகு வந்து இந்த கோவிட்-19 பிரச்சனை, பிறகு பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட இந்த பர்மாவோட அந்த பொலிட்டிக்கல் பிரச்சனை, இந்த அரசியல் சார்ந்த பிரச்சனைய நீங்க வந்து செய்திகள்ல நீங்க வந்து அ நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ அங்க வந்து இந்த மிலிட்டரி ஆட்சியினால வந்து பல பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து அந்த இத தொடர முடியாம எனக்கு போயிடுச்சு. அந்த அ அந்த சட்டத்த. ஸோ பிறகு வந்து நான் வந்து படிக்கிற காலகட்டத்திலே இந்த ட்ராவல் பிசினஸ வந்து நான் வந்து தொடங்கிட்டேன். ஸோ அது வந்து என் நண்பரோட இணைந்து தொடங்கப்பட்டது. ஸோ பிறகு அது வந்து என் வாழ்க்கையில வந்து நான் அதன் பிறகும் நெறைய தொழில்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்ப கடைசியா இறுதியா வந்து அ என்ன நானே வந்து எனக்கு மிக பிடிச்ச ஒரு தொழில் எது? எனக்கு வந்து ரொம்ப விருப்பமான ஒரு துறை எதுன்னு என்ன நான் கேள்வி கேட்டுக்கும்போது வந்து, ஓ! அப்ப இந்த பயணம் சார்ந்த விஷயம் தான் வந்து எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. அ எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஆ என் என் மனதோட ரொம்ப நெருக்கமா இருக்குங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். அத பத்தி பகிர்ந்துக்கிறதா இந்த நிகழ்வு. ஆ இது முதல்ல வந்து நான் கேள்வி பதிலுக்கு போகுறதுக்கு முன்பு, முதல் முதல் வந்து இந்த இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரினாக்கா அது எப்படி தொடங்கப்பட்டுச்சு? எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சுங்கிற ஒரு சின்ன விளக்கத்த மட்டும் நான் குடுக்குறேன். இந்த பயணங்கள் செல்றது, மனிதர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதுங்கிறது வந்து, ஆ 18ஆம் நூற்றாண்டுல தான் வந்து அதிகம் ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு முன்பு வந்து இந்த பயணங்கள் வந்து அவ்வளையா கிடையாது. ஏன்னா, மனிதர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் பயணிக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. முன்பு காலகட்டத்துல. ஆ பிறகு 18ஆம் நூற்றாண்டுல வந்து முதல் முதல் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, சரித்திரத்துல இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆயிர 1841ல வந்து இந்த ரயில் ரயில் வந்து 1875ல தான் வந்து முதல் முதல் பயணிகள் ரயிலாக மாறுனுச்சு. அதுக்கு முன்பு வந்து ரயில் வந்து பார்த்தீங்கன்னாக்க, பொருட்கள் ஆ ஆ ல வந்து அ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆ எடுத்து போறதுக்கு தான் பயன்பாட்டுக்கு இருந்துச்சு. அதற்கு பிறகு 1841ல தான் வந்து ஆ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாமஸ் குக் என்ற மனிதர் வந்து என்ன பண்றாரு, இந்த இங்கிலாந்துல தான் லெஸ்டர்லேருந்து ஆ லவ்பிரான்ங்கிற இடத்துக்கு பயணிகள வந்து ஒரு டூர் மாரி அழைச்சிட்டு போறாங்க. ஸோ, அதுக்கு அந்த பயணத்துல வந்து 570 பேரு இணைந்து அவங்களோட பயணிக்கிறாங்க. அந்த ரயில் மூலியமா. ஸோ, இதுதான் உலகத்திலே முதல் முதல் இந்த பயணம் எல்லாரும் வந்து ஒரு சுற்றுலா செய்யறதுக்கான முதல் முதல் ஆரம்பம்னு சொல்லப்படுது. இன்றைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னாக்க, வெறும் அ கார்ல மட்டும் இல்ல, நீங்க பார்த்தீங்கன்னாக்க கப்பல்ல பயணிக்கிறது, அ பைக்கு மூலியமா எல்லாரும் இந்த இந்த அ மோட்டார்ஸ் வாகனம் மூலியமா பயணிக்கிறது, அப்புறம் விமானம் மூலியமா பயணிக்கிறது, இந்த மாரி பல பயணங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப காலப்போக்குல மக்கள் வந்து வருஷத்துக்கு 3 தடவ நம்ம வந்து ஹாலிடே போகணும். நம்ம வந்து 4 தடவ ஹாலிடே போகணும்னு சொல்லிட்டு கூட மக்கள் போயிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்தில கூட இங்க உள்ள நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது, இப்ப காலப்போக்குல வந்து திருமணங்கள் கூட வருஷத்துக்கு இத்தன ஹாலிடே எனக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு, பெண்கள் சார்புல டிமாண்ட் வைக்கிறாங்கங்கிற விஷயத்த கூட நம்ம பேசிக்கிட்டோம் நண்பர்கள் மத்தியில. ஸோ இந்த மாரி பயணம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் சில சமயம் மனம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சுனாக்க பயணங்கள் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாரி பல காரணங்களுக்கு வந்து பயணங்கள் போக ஆரம்பிச்சுட்டாங்க மனிதர்கள். முதல் முதல் இப்ப இன்னைக்கு பெரிய இந்த பயணம் சார்ந்த விஷயங்கள்னு நீங்க சொல்ல போனோம்னாக்க, தாமஸ் குக் இருப்பாரு. கொலம்பஸ் பத்தியும்
வந்து அவரும் இந்த பயணங்களை துவக்கி வச்ச மனிதர்கள்ல ஒருத்தர். அப்புறம் மார்கோ போலோ. ஸோ இந்த மாதிரி பல பேரை பத்தி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இது வந்து இந்த பயணங்கள் இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னாக்க நெறைய இண்டஸ்ட்ரிகள் இருக்கு. அதுலயும் இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து அது வளர்ந்து கொண்டே இருக்கு. மனிதர்கள் வந்து இப்போ உலகத்தையே சுத்தி பார்ப்போங்கிறது வந்து ஒரு காலத்துல வந்து அது முடியாத காரியம்னு மனிதர்கள் என்ற காலகட்டத்திலேருந்து, இப்ப உலகத்த தானே சுத்திர்லாங்கிற ஒரு 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 சிந்தனைக்கு எல்லா மனிதர்களுக்கும் செல்ற ஒரு ஒரு காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பயணம் வந்து நான் வந்து 2017ல நான் வந்து லா படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் வந்து என் நண்பன் ஒருத்தனோட அவர் வந்து ஒரு சீனர். அவரோட இணைஞ்சு வந்து நான் வந்து முதல் ஆரம்பிச்சேன். அப்ப ஆரம்பிக்கும்போது பர்மால வந்து பஹான்னு ஒரு ஒரு மெயின் ரோடு இருக்கு. அந்த ரோட்ல தான் ஒரு சின்ன ஆஃபீஸ் நம்ம போட்டு, நானும் அவனும் இந்த தொழில ஆரம்பிச்சோம். ஸோ ஆரம்பிச்சு அதுல வந்து நெறைய விஷயம், நெறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. இந்த தொழில ஆரம்பிச்சனால தான் வந்து எனக்கு வந்து ஒரு அ மிகப்பெரிய ஒரு பக்குவம். மனிதர்கள்ல வந்து எப்படி பேசுறது? எப்படி பழகுறது? எப்படி அ நம்மளோட பேசுறவங்கள வந்து ஏதாவது அவங்க மன கஷ்டமா இருந்தா கூட அவங்கள எப்படி சிரிக்க வைக்கிறது? இந்த மாரி வாழ்க்கையின் அடிப்படை பக்குவங்கள வந்து நான் வந்து இந்த தொழில் மூலியமா தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து நெறைய பேரோட பயணம் செய்யும்போது அவங்கள பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிருவேன். நெறைய புரிஞ்சுக்கிருவேன். ஆ நெறைய விஷயங்கள், அந்த உணர்வு சார்ந்த விஷயங்கள் ஆ பத்தி நெறைய படிச்சிருக்கேன். அனுபவ ரீதியா நான் வந்து நெறைய ஆ படிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இந்த இதுலேருந்து ஆ வந்து என்ன நான் நெறைய மாத்திக்கிட்டேன். இந்த 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 பயணங்கள் மூலியமா. ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க, அ நம்ம வந்து ஒரு மனிதர பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிறணும்னாக்க, தெளிவாவும், சீக்கிரமாவும் தெரிஞ்சுக்கிறணும்னாக்க 2 விஷயம் பண்ணலாமா. ஒரு விஷயம் வந்து என்னன்னாக்க, ஆ சீட்டு விளையாடணுமா. இந்த கார்ட் ப்ளே பண்றது இருக்குல்ல, சீட்டு விளையாடுறது. ஸோ அந்த சீட்டு விளையாடுனா வந்து ஒரு மனிதரோட குணாதிசயங்கள வந்து நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க. அவர் எப்படிப்பட்ட மனிதர்? எப்படி எண்ணம் உள்ளவர்? எப்படி அ அவரோட குணாதிசயங்கள் என்னங்கிறத நீங்க வந்து சீக்கிரம் படிச்சுக்கிருவீங்க. 2வது ஒரு விஷயம், ஒரு மனிதர பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறணும்னாக்க, அவங்களோட இணைந்து நீங்க வந்து பயணம் சென்றா வந்து, அந்த மனிதர பத்தி நீங்க வந்து முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இறைவன் அருளால் வந்து எனக்கு வந்து இந்த பயணம் செல்றதே வந்து ஒரு வாய்ப்பாக கிடைச்சதுக்கு வந்து நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். நம்ம வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம். பல விஷயத்த புதுசு புதுசா நம்ம அறிஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படி வாழ்க்கையின் படிப்பு, வாழ்க்கையின் கற்றல்ங்கிற பயணத்துல வந்து, நம்ப வந்து பயணங்கள் செய்யும்போது வந்து, நம்பளை அறியாமலே நம்ம நெறைய விஷயத்த கத்துக்கிறோமா. நம்ப எவ்வளதான் படிச்சாலும் சரி, எவ்வளதான் இந்த காணொளிகள் மூலியமா நம்ம பார்த்தாலும் சரி, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஒரு பயணத்துக்கு போயிட்டீங்கனாக்க, நம்ம நெறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிருவோமா, நெறைய விஷயத்த நம்ம வந்து படிச்சுக்கிருவோமா. இப்ப காலப்போக்குல பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கனாக்க, ஆ நீங்க எந்த நாட்டுக்கும் பயணம் செல்லலனாக்க, நீங்க வந்து வாழ்க்கையில நெறைய விஷயத்த இழந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நெறைய நெறைய வாழ்க்கை என்னும் புத்தகத்தின் பல பக்கங்களுக்கு நீங்க வந்து இன்னும் செல்லவேயில்லன்னு சொல்லிட்டு, அது 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 செல்லவேயில்லங்கிற மாதிரி கருத்த வந்து முன்வைக்கிறாங்க பல பேர் வந்து. ஏன்னா நம்ம வந்து பயணங்கள் செல்லும்போது வந்து நம்ம மன ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி, நெறைய மாற்றங்கள், நெறைய சிந்தனைகள், நெறைய தெளிவு ஆ ஏற்படுது. ஸோ நான் வந்து இப்ப பர்மால இருக்கும்போது இந்த 2021லேருந்து 2024 இங்க லண்டன் வர முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, நான் வந்து ஒரு 10 நாடுகளுக்கு நான் வந்து பயணம் செஞ்சிருக்கேன். ஸோ அதுல முதல் முதல் அமெரிக்கா போயிருக்கேன். பிறகு சவுத் ஈஸ்ட் ஏசியால பார்த்தீங்கன்னாக்க, கம்போடியா, வியட்நாம், அ மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, தாய்லாந்து, இந்த மாரி எல்லா அந்த சவுத் ஈஸ்ட் ஏசியால பல நாடுகளுக்கு இந்த இந்த ட்ராவல் கம்பெனி மூலியமா தான் நான் அதிகம் போயிருக்கேன். அதுலயும் வந்து
தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர்ன்னு பார்த்தீங்கன்னாக்க, என்னோட 2வது வீடுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா நான் பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப மன அழுத்தம் ஏற்படுற நேரங்கள்லாம் வந்து நான் மலேசியா, சிங்கப்பூருக்கு போயிருவேன். போயிட்டு அங்க என்னோட நண்பர்கள் இருப்பாங்க. என்னோட உறவினர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களோட சந்திச்சு இருக்கும்போது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு பக்குவம் ஏற்படுது. அந்த பயணங்கள் மூலியமான்னு சொல்லிட்டு தான் என்ன நான் உணர்றேன். ஸோ இப்ப லைக் அ அ இதோட என்னோட இந்த முதல் அந்த அறிமுகத்த முடிச்சுக்கிறேன். ஐயா நீங்க கேள்விகள் கேளுங்க. நான் பதில் சொல்றேங்க. ஆ, இல்லை கேட்டுக்கொண்டே இருக்கத்தான் தகவல்கள் நிறைய கிடைப்பது போன்ற ஒரு உணர்வு. பார்க்கலாம் நம்மோடு அ, உறவுகளும் இணைந்து கொண்டால் இந்த பயணங்கள் தரும் அனுபவங்கள் இவை பற்றி உங்கள் கருத்துக்களையும் அல்லது இதனுடைய பின்னணிகளோடு இணைந்து இதுவரையில் அ, இப்போதும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் அகத்தியன் அவர்களது உரையிலிருந்து ஏதாவது நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் தாராளமாக இணைப்பில் வாருங்கள். நக்ரஷா ரேடியோ கலையக இலக்கம் 0208 4729292 0208 472 9292 இணைப்பு கிடைத்தவுடன் இலக்கம் ஒன்றை அழுத்தி கொண்டால் நம்மோடு நீங்கள் பேச முடியும். அல்லது நீங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் இல்லாமல் நேரடியான இணைப்பில் வருவதாக இருந்தால் 079556 25 66 36 07956 256636. கேள்விகள் இல்லை என்றால் பரவாயில்லை, வாழ்த்த விரும்பினால் முதல் நிகழ்ச்சி இவருடைய காற்றலை வழியான எஃப்எம் அலவரிசையில் நிகராக தீனின் முதல் நிகழ்ச்சி. ஆகவே நீங்கள் ஒரு வாழ்த்தை தெரிவிக்க விரும்பினாலும் உங்கள் இணைவை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதை அன்போடு அறிய தருகிறோம். இப்போது நீங்கள் இந்த பயண கம்பெனியை நடத்துகிறீர்கள், அதுக்கு பின்னால் தான் அறிந்து கொள்கிறீர்கள் நிறைய அனுபவங்கள் கிடைக்கின்றன என்று. ஆனால் இதுக்கு முன்னாடி இது பற்றி நீங்கள் சிந்தித்தது இல்லையா? அல்லது இதை ஏன் இப்படி ஒன்றை நானும் செய்தால் என்ன என்ற எண்ணம் வந்தது? யாரிடமிருந்து பெற்றீர்கள்? எது உங்களுக்கு பொறியாய் அமைந்தது? உண்மையா சொல்ல போனோம்னாக்க, என்னோட அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணது வந்து பர்மால வந்து முதல் அந்த கம்பெனியோட பேர் வந்து யூனி ஐகான்ங்கிற பெயர்ல வந்து அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணினேன். அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணனாக்க, எங்க ஐயா எங்க தாத்தா வந்து பர்மாயே பல பேர் சுத்தி பார்க்க விருப்பப்படுறாங்க. பல பேர் இங்க வரணும்னு சொல்றாங்க. இங்க வந்து நம்ப வந்து சுத்தி காட்டுவோம். ஒரு 10, 20 பேரு வந்தா, அத சுத்தி காட்டுவோம். ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை வந்துச்சு. அத 2014லயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அத வந்து நடைமுறைப்படுத்த முடியல. ஆ அவரும் வந்து 2017ல இறந்துட்டாரு. பிறகு தான் வந்து அவர் இறந்த பிறகு தான் வந்து எனக்கு வந்து ஏதாவது தொழில் தொடங்கணும். ஏதாவது ஒண்ணு சொந்தமா செய்யணுங்கிற சிந்தனையில போய்க்கிட்டு இருக்கும்போது, என்னோட நண்பர்கள் ஒருத்தவங்க வந்து என்ன வந்து, "ஏன் இந்த துறைய இந்த கம்பெனியே நீ செய்யக்கூடாதுன்னு?" சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வற்புறுத்துனாங்க. பிறகு என் நண்பன் நான் சொன்ன அந்த சீனரோட வந்து என்னோட பல்கலைக்கழகத்தில வந்து அவனோட சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், "நான் வந்து எங்க மாமா கம்பெனில வேலை செய்றேன். அது வந்து ஒரு டூர் கம்பெனி. இப்படிதான் தாய்லாந்துக்கு, பல நாடுகளுக்கு போவோம். மெயினா தாய்லாந்துக்கு தான் பண்றோம். அ அதுல வந்து எங்க மாமா கம்பெனிக்கு வந்து அ ஃப்ளைட் டிக்கெட் இஷ்யூ பண்றதுல வந்து அந்த எம்ஏஐங்கிற ஏர்லைன்ல வந்து பெஸ்ட் செல்லர் அவார்ட் கிடைச்சுச்சு. இந்த வருடத்துல அதிக டிக்கெட் விக்கக்கூடிய ஏஜென்ட்ங்கிற அவார்ட் கிடைச்சுச்சுன்னு அவன் பகிர்ந்துக்கிட்டான். அதோட எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனசுல வந்து ஓ! ஒரு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஓ! அப்ப இப்படிலாம் பண்ணலாமா? எனக்கு வந்து இந்த மாரி தொழில்ல அனுபவம் இல்ல, எதுவுமே இல்ல. அதோட அவனோட 2, 3 நாள் இப்படிதான் 2 வாரம் போல பேசிக்கிட்டு இருக்கும்போதே, அவன் ஒரு நாள் சொன்னான், "நீயும் நானும் சேர்ந்து ஆரம்பிக்கலாமா? நம்ப சேர்ந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கும் தெரிஞ்சவங்க நெறைய பேர் இருப்பாங்க. எனக்கும் தெரிஞ்சவங்க நெறைய பேர் இருப்பாங்க. நம்ப இந்த ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே விசா எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிப்போம்ன்னு" சொல்லிட்டு அவன் ஒரு நாள் சொல்ல. அதோட சரின்னு சொல்லிட்டு, சரி எப்படி ஆரம்பிப்போம். ஆ ஆளுக்கு இவ்வளோ போடுவோம். அது இதுன்னு சொல்லிட்டு, முதல் முதல் இந்த இந்த கம்பெனிய ஆரம்பிக்கிறேன். அப்படி ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, முதல் எங்களோட திட்டம், இந்த இந்த கம்பெனி 2017ல என்ன திட்டம்னாக்க,
மக்கள் வந்து இந்த பயணம் போக விருப்பப்படுவாங்க. மெயினா வந்து இப்ப ரங்கூன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, யங்கூன்லேருந்து பேங்காக்குக்கு வந்து அ விமானத்தில 1 மணி 15 நிமிடம் தான். அதோட ட்ராவல் டைம் வந்து. அப்ப 1 மணி நேரத்தில பேங்காக் போய் சேர்ந்துரலாம். அப்ப வந்து நெறைய பேர் வந்து பேங்காக்க போய் சுத்தி பார்க்கணும்னு விருப்பப்படுவாங்க. அப்ப நம்ப இந்த பயணத்த எப்படி செய்யலாம்னாக்க, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, சனி, ஞாயிறு வந்து விடுமுறை இருக்கும். நம்ப வந்து 2 நாள் பயணம்ங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. நம்ப என்ன பண்ணுவோம், 3 நாள் பயணம். வெள்ளிக்கிழமை அவங்க வந்து லீவ் எடுத்துருவாங்க. அப்ப லீவ் எடுத்துட்டா, வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் பயணத்த செய்வோம். வாரந்தோறும் இந்த பயணத்த செய்வோம். எவ்ரி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நம்பள்ட்ட வந்து நம்ம வந்து பேங்காக் கூட்டிட்டு போவோம்ங்கிறது தான் நம்பளோட திட்டம். அப்பனாக்க நெறைய பேர் வாரந்தோறும் நம்மள புக்கிங் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து 2 பேரும் பேசி, எவ்வளைல ஆரம்பிப்போம்ன்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது வந்து, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த 3 நாள் பயணத்துக்கு, அப்ப நான் செஞ்சது வந்து, எல்லாமே ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு, சாப்பாடு பகல், இரவு, காலை உணவு எல்லாத்தையும் கொடுத்து, எல்லா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அங்க இருக்கிற அந்த எமரல் அ அ பௌத்தான்னு சொல்லிட்டு, அங்க மிகப்பெரிய ஒரு புத்தர் ஆலயம் இருக்கு. ஸோ அதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸும் சரி, அப்புறம் வந்து அங்க இருக்கிற ட்ரீம் வால், அப்புறம் 3டி ஆர்ட் அண்ட் பாரடைஸ் இந்த மாரி பல பல சுற்றுலா தலங்களுக்கும் கூட்டிட்டு போயி, எல்லாமே சேர்த்து நம்ப வந்து $250 பண்ணணும் நம்ப. ஃப்ளைட் டிக்கெட்டோட சேர்த்து. அந்த காலகட்டத்தில அந்த பிரைஸ்ல பண்ணக்கூடியவங்க யாருமே கிடையாது பர்மால. யாரும் சிந்திக்க கூட மாட்டாங்க. இந்த மாரி நம்ப பண்ணலாம், இந்த மாரி செய்வோம்ன்னு சொல்லிட்டு. ஆனா நானும் அவனும் வந்து என்னானாக்க, மக்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான அ கட்டணத்தில, ரொம்ப குறைவான கட்டணத்தில எல்லாரையும் சிறப்பா நம்ப செய்வோம்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சோம். அப்படி ஆரம்பிக்கும்போது வந்து முதல்ல ஒரு 1 மாதம், 2 மாதத்திலேயே என்ன பண்ணிட்டோம்னாக்க, நான் வந்து பேங்காக்லயே இருக்கிறது. நான் வந்து ரங்கூன் திரும்பி வரமாட்டேன். அவன் என்ன பண்ணுவான்னாக்க, அ இந்த அ ரங்கூன்ல மார்க்கெட்டிங் பண்ணி Facebook மூலியமா, இந்த சோசியல் மீடியா மூலியமா மார்க்கெட்டிங் பண்றது. அப்புறம் பலவிதமான மார்க்கெட்டிங் செஞ்சுட்டு, மக்கள வந்து அவன் ஃப்ளைட் ஏத்தி விட்டுருவான். நான் வந்து பேங்காக் ஏர்போர்ட்லேருந்து அவங்கள அழைச்சுட்டு, அந்த பேங்காக் முழுக்க சுத்தி காமிச்சுட்டு, அவங்கள திரும்பி நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு ஏத்தி விட்டுருவேன். இப்படிதான் ஆரம்பிச்சோம் நம்மளோட பயணம் வந்து. ஸோ அப்படி ஆரம்பிச்சு ஒரு 3 மாசம், 4 மாசம் அப்படி ஒரு 4, 5 மாசம் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சிக்கல் என்ன ஆனுச்சுனாக்க, சில சமயம் வந்து மக்கள் வந்து சில வாரங்கள்ல வெறும் ஒரு 3 பேரு, 4 பேர் தான் சேர்ந்தாங்க. அப்ப அந்த 4, 5 பேருக்கு மட்டும் நான் பெரிய வேன் எடுத்து, அவங்கள சுத்தி காட்டும்போது வந்து இப்ப ரொம்ப லாஸ்ட்ல போணுச்சு. ஆக்சுவலா வந்து என்னன்னாக்கா, நம்ம வந்து சின்ன வயசு தானே. நான் எனக்கும் என்ன விட அவனுக்கு வந்து 1 வயசு கம்மி. அப்ப நம்மள்ட்ட வந்து ஆர்வம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா நடைமுறையில இருக்கிற சிக்கல் என்ன? எப்படி நம்ம வந்து நீண்ட நாள் வந்து தாக்கு பிடிச்சு போகணுங்கிற மாரி அனுபவம் கிடையாது. எனக்கும் சரி, அந்த நண்பருக்கும் சரி அனுபவம் கிடையாது. ஸோ அப்படி சில டூர்கள்ல வந்து ரொம்ப லாஸ் ஆனுச்சு. ஆளு எல்லாம் அந்த ஒரு 12 பேரு சேர்ந்துச்சுனாக்க, எங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்படியே 12 பேர் சேராம, வெறும் 4 பேரு, 5 பேர் சேரும்போது, எங்களுக்கு ஒரு பெரிய அடி வந்துச்சு. ஸோ அத தாக்கு பிடிக்க முடியாம தான் நானும் அவனும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தோம். இந்த மாரினாக்க நம்ம வந்து சர்வைவ் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு ரொம்ப அ பேச ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து அந்த டூர் பிசினஸ் வந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சுச்சு. இதுதான் என்னோட ஆரம்ப கால அந்த அந்த பயண அனுபவம்யா. இந்த ஐடியாவை தந்த உங்களுடைய பெரிய ஐயா அல்லது உங்களோட மூத்தவர், அவர் இதுல எதுலயுமே சம்மந்தப்படலையே பின்னால? நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல, இல்ல. இல்ல. அவர் வந்து என்னன்னாக்கா, அந்த வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. அவரோட நண்பர்கள் வருவாங்க. "நீ இத ஆரம்பின்னு" என்ட்ட சொன்னாரு. அதோட நானும் வந்து அந்த பேக்கேஜ் எப்படி ரெடி பண்றது? எப்படி அத வந்து எப்படி கொட்டேஷன் பண்றது? அ அதுல வந்து எந்த முதல் நாள்ல எங்க எங்க பயணிக்கிறோம்? எங்க சாப்பாடு குடுக்குறோம்? எந்த ஹோட்டல்ல தங்க வைக்கிறோம்? இந்த எந்த அனுபவமே எனக்கு இல்ல. நான் வந்து சும்மா படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த அனுபவம் இல்லாதனால,
ஐயா வந்து ஒரு கம்பெனியோட பேசி இவங்கள்ட்ட நீ கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்து கொஞ்சம் அந்த கம்பெனிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுவுமே எனக்கு வந்து முழுமையா எதுவுமே தெரிஞ்சுக்கல. அதோட இமெயில் அனுப்புனேன், இது பண்ணுனேன். பிறகு அவங்க வந்து அ இன்னொரு கம்பெனி இத விட அ எ அஃபோர்டபுளா இருக்கிற கம்பெனிய அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஞாபகம் தெளிவா இல்ல. அதோடயே அந்த கம்பெனிய ரெஜிஸ்டர் பண்ணி அப்படியே தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த கம்பெனி ஒரு 3 வருஷமா. சரி, சரி. இப்போ இது ஒரு பெரிய வியாபாரத்துறை. உலகமெங்கும் பல பெரிய ஓ! நிறுவனங்கள் இதனூடாக இதை தொடர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முதல்ல ஓ! அந்த தோமஸ் சொன்னீங்கள். அதுபோல தோமஸ் குக், அதுபோல இன்று கூட பல பல நிறுவனங்கள் பல விஷயங்களை சொல்லி அண்மையில் கூட என்னுடைய நண்பர் தன் துணைவியாரோடு அ அட்லாண்டிக் கண்டத்துக்கு போயிருக்கிறார்கள். மனிதர்களே இல்லாத அந்த அந்த பகுதிக்கு சென்று அடுத்த வாரம் தான் திரும்புகிறார். படங்கள் அனுப்பியிருக்கிறார். உங்கள் பக்கத்தில் வியாபாரத்துக்கு அப்பால் இதை கலையாக, பொழுதுபோக்காக அல்லது வேறு எப்படியாக பார்க்குறீங்க? ஆ இதுல வந்து இந்த டூர் இண்டஸ்ட்ரியிலயே வந்து நம்ம தமிழர்கள், இப்ப ஆசியால இருக்கிற தமிழர்கள் வந்து மெயினா பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாரி பயணங்கள் வெளிநாட்டுக்கு போய் செல்றத விட, முக்கியமா வந்து வழிபாட்டு தலங்களுக்கு தான் வந்து முக்கியமா போறாங்க. இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு போறது, அப்புறம் வந்து புத்தரோட அந்த பிறந்த அந்த புத் காயான்னு சொல்லிட்டு அந்த பீகார் அங்க போறது. இந்த மாரி முக்கியமா இந்த வழிபாட்டு தலங்களுக்கு தான் வந்து அதிகமா நம்ப மக்கள் இந்த ஆசியால மெயினா பர்மால உள்ளவங்க வந்து அப்படிதான் போறாங்க. ஆ இந்த புது புது நாடுகளுக்கு போய் பார்க்கணும். அந்த நாட்டுல இருக்கிற மக்களோட பழக்கவழக்கங்கள், அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க, அவங்களோட கலாச்சாரம் என்ன? இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள வந்து அ கத்துக்கிறது, அந்த மாரி பயணங்கள் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஆ இ ஊடால கூட போன வருடம் கூட நான் வந்து இந்த அ லண்டன் எக்ஸல்ல ஒரு எக்ஸிபிஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு இந்த சுற்றுலாக்கான எக்ஸிபிஷன் பண்ணியிருந்தாங்க. அப்ப போய் நான் வந்து ஒவ்வொரு பூத்துங்களுக்கும் பேசம்போது, சில கம்பெனிலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. சில கம்பெனி வந்து என்ன பண்றாங்கனாக்க, வெறும் அ மியூசிக் மியூசிக் சார்ந்த டூர் கம்பெனி. அவங்க வந்து உலகத்துல எந்தெந்த நாட்டுல, எந்தெந்த மியூசிக் கான்சர்ட் நடக்குதோ, ஸோ அந்த மியூசிக் கான்சர்ட்டுக்கு அழைச்சிட்டு போறது. வேற மாரி சில கம்பெனி பண்ணாங்க. சில கம்பெனி பார்த்தீங்கன்னாக்க, கோல்ஃப். நீங்க வந்து கோல்ஃப் டூர்ன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு நாட்டுக்கும் கூட்டிட்டு போய், அங்க இருக்கிற கோல்ஃப் டீமோட கோல்ஃப் விளையாடுறதுக்கு ஒரு டூர் பண்றாங்க. அதே மாரி சில கம்பெனிங்க பார்த்தீங்கன்னாக்க, கார் ரேசிங் இருக்குல்ல, இந்த கார் ரேசிங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அழைச்சிட்டு போற டீம் இருக்கு. ஸோ அந்த மாரி ஒவ்வொரு செக்டரா பிரிச்சு கூட இந்த இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து அந்த மாரி ஒவ்வொன்னையும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பண்றதுங்கிறது வந்து இப்ப காலகட்டத்தில வந்து என்னால பண்ண முடியாது. ஸோ மேபி அந்த ஃபியூச்சர்ல நம்ம வந்து எதிர்காலத்தில வந்து இந்த மாரி அ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மனிதர்களோட விருப்பங்கள் வந்து வித்தியாசம் தானே. சில பேருக்கு இசை பிடிக்கும். சில பேருக்கு வந்து தண்ணீர் சம்மந்தப்பட்ட மலைகள் பிடிக்கும். இந்த மாரி பல வித்தியாசமான விருப்பங்கள் இருக்கும்போது, அந்த விருப்பங்களுக்கு ஏற்ப, அவங்களோட மன திருப்திக்கு ஏற்ப, இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து வித்தியாசப்படும்யா. ஆமா. இல்ல அதில் என்னுடைய பிரத்யேகமான கேள்வி என்னென்றால், நீங்கள் ஒரு வியாபாரம் என்ற அடிப்படைக்கு அப்பால், நீங்க எப்படி ஓகே. பார்க்குறீங்க? உங்களுக்கு அது பொழுதுபோக்கா பார்க்குறீங்களா? அல்லது ஒரு கலையாக பார்க்குறீங்களா? அல்லது வேறு என்ன சொல்லுவீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. ஓ! சரி. சாரியா. நான் வந்து இத எப்படி பார்க்கிறேன்னாக்கயா, இது வந்து தொழில் வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து என்னன்னாக்க வந்துயா, மனிதர்கள் வந்து நான் வந்து இத முக்கியமா இப்ப ஆரம்பிச்சிருக்கிற காரணம் வந்து என்னன்னாக்க, என்னோட கம்பெனி பேரே வந்து இப்ப லண்டன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது வந்து குளோபல் தமிழ் டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ப மக்களுக்கு வந்து இப்ப அடுத்த தலைமுறைக்கு வந்து, "நம்ப தமிழ் பேசுங்க, தமிழ் சார்ந்த விஷயங்கள செய்யுங்க." எவ்வளவுதான் நம்ம வந்து வார்த்தைகள் மூலியமா நம்ம வந்து சொன்னாலும் சரி, அவங்கள ஒரு வாட்டி நம்ம அழைச்சிட்டு போயி, நம்ம தமிழ் சார்ந்த விஷயங்கள், ஆ இப்ப இலங்கையிலேயே வந்து தமிழ் சார்ந்த அடையாளங்கள் நெறைய இடங்கள் இருக்கு.
அந்த மாரி இடங்களுக்கு நம்ம தமிழ் குழந்தைகளுக்கு அழைச்சிட்டு போறது. அதே மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த கம்போடியால இருக்கிற நம்ம தமிழ் மன்னன் கட்டிய இந்த ஆங்கோவட்ங்கிற ஆலயங்கள் இருக்கு. அதே மாரி மலேசியா, சிங்கப்பூர், தமிழ்நாட்டுல நீங்க சொல்லவே தேவையில்ல. இந்த மாரி இந்த இடங்களுக்கு வந்து நம்ம தலைமுறையையும் அழைச்சிட்டு போகணும். அது வந்து இப்ப எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும், நான் நிச்சயமா வந்து அ என்னோட தலைமுறைக்கு வந்து அந்த இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த ஆசைய நம்ம வந்து பூர்த்தி செய்யணும்ங்கிறது வந்து என்னோட ஒரு விருப்பம். இன்னைக்கு நெறைய பேர் இங்க வந்து 30 வருஷம், 20 வருஷம் வாழ்றாங்க. நெறைய பேர் வந்து சுற்றுலாவே போகாம நம்மளோட இந்த நாட்டிலேயே வாழ்ந்து பல பேர் இங்கேயே முடிஞ்சிருது அவங்களோட வாழ்க்கை. ஸோ அது இல்லாம எல்லாரும் வந்து ஒரு 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 குறைந்த கட்டணத்துல நம்ம பயணம் செய்ய முடியும்னாக்க எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும்ல. ஸோ அந்த விருப்பத்த நான் வந்து பூர்த்தி செய்ய முடியணுங்கிறது என்னோட முக்கியமான குறிக்கோள். அப்புறம் வந்து நான் வந்து இந்த பயணங்கள் செய்யும்போது, மத்த கம்பெனிங்கள் மாரி வந்து வெறும் பயணங்கள் போய் காட்டுறது, பயணத்தோட முடிக்கிறதுன்னு இல்லாம, அந்த பயணங்கள் போகும்போது என்னென்ன வித்தியாசமா செய்யணுங்கிறதும் வந்து என்னோட ஒரு குறிக்கோள். அதுலயும் பார்த்தீங்கன்னாக்க, முக்கியமா என்னோட பயணம் செய்யும்போது வந்து நான் என்ன பண்ணுவேன்னாக்க, சில பேருக்கு வந்து அ மனதுல பல குழப்பங்கள் இருக்கும். இது பல கேள்விகள் இருக்கும். அந்த பயணத்திலேயே வந்து நான் நெறைய பேர் எல்லாரும் கேள்விகள் கேட்பாங்க. நான் வந்து அந்த பஸ்ஸுல போகும்போதும் கேள்விகள் கேட்கறதுக்கு நேரம் குடுப்பேன். அப்ப அவங்க வந்து இந்த பயணம் சார்ந்த கேள்விய விட, அவங்க வாழ்க்கையிலேயே பதுக்கி வச்ச பல கேள்விகள கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் குடுப்பேன். பிறகு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏதாவது நான் வந்து பிசினஸ் கோச்சிங்லயும் நான் வந்து நெறைய கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ, அதனால வந்து அ அந்த கோச்சிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும், அவங்க மனசுல இருக்கிற குழப்பத்த கிளியர் பண்ணி குடுப்பேன் முடிஞ்ச அளவுக்கு. அப்ப அந்த அந்த டூர் முடிஞ்சிட்டோனயே, அவங்க வந்து தன்னத்தானே ஒரு ரொம்ப ஒரு லைட்டா, ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ற ஒரு என்வைரன்மென்ட்ட நம்ம குடுக்கணும். இது வெறும் பயணமா இருக்கக்கூடாது. அவங்க வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு 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 மாற்றத்த குடுக்கிற பயணமா இருக்கணுங்கிறது, அ இது தொழில் கிடையாது. எனக்கு வந்து தொழில், காசு, பணம்ங்கிறது வந்து எந்த வேலை செஞ்சாலும் நம்ம வந்து நேர்மையா, உண்மையா உழைச்சா அதுல காசு, பணம் நம்ப பண்ணலாம். ஆனா வந்து எனக்கு வந்து அ அது முக்கிய குறிக்கோள் இல்ல. முக்கிய குறிக்கோள்கள் வந்து நான் இப்ப சொல்லிட்டு போனேன். நம்ப மக்களுக்கான ஒரு 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 பயணம் சார்ந்த ஒரு இது வந்து லண்டனுக்கு மட்டும் இல்ல. ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியால வாழ்ற தமிழர்களுக்கும், இந்த இடங்கள் எல்லாத்துக்கும் நான் அழைச்சிட்டு போகணும். அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது என்னோட ஒரு ஒரு கருத்துயா. ஒரு பயன் கருதிய ஒரு விடயமாகத்தான் நீங்க இத பார்க்குறீங்கன்றது புரிகிறது. சரி, இன்று உங்களுடைய ஏன் நீங்கள் இந்த துறையில் ஆர்வம், இது தொடர்பாக 92 எஃப்எம் நக்ரிஷா ரேடியோவுல, லண்டன் தமிழ் ரேடியோல என்ன செய்ய போறீங்க என்றத பற்றின ஒரு முன் அறிவித்தலாக இந்த நிகழ்ச்சியினுடைய தொடுப்பை எடுக்கலாம். இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் இன்னும் எங்களோடு அ அ ஒரு ஒவ்வொரு பகுதியாக பிரித்து நாடுகள் அல்லது பார்க்க வேண்டிய முக்கிய இடங்கள், அங்குள்ள கலாச்சார பின்னணிகள், இவை போன்றவற்றை ஒரு வகையாக பிரித்து, அந்த பிரிவுகளின் பகுதிகளாக எடுத்து வருகிற போது, எனும் நேயர்களுக்கு அருமையான அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நேயர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய நிகழ்ச்சியில? கேள்விகள். பங்கு பெற்றலாம், எதை கேட்கலாம், எது விதமாக பேசலாம் உங்களோடு? அல்லது எதுவும் பேசலாம். எப்படி சொல்றீங்களா? கண்டிப்பா. நான் வந்து என்னன்னாக்க, நேயர்கள்ட்டேருந்து கேள்விகள எ எதிர்பார்க்கிறேன். இந்த ஒரு தளத்த நான் எப்படி பயன்படுத்திக்கிறலான்னு நேயர்கள் சார்பாக நான் சொல்ல விருப்பப்படுறது என்னன்னாக்க, நீங்க வந்து எப்படி வேணாலும் பயணம் செய்யுங்க. எந்த கம்பெனி மூலியமானாலும் பயணம் செய்யுங்க. ஆனா பயணம் செய்யறதுக்கு முன்பு உங்கள்ட்ட பல கேள்விகள் இருக்கும்ல. இந்த நாடு எப்படி இருக்கும்? இந்த நாட்டுல வந்து இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்டனாக்க எப்படி இருக்கும்? இல்லனாக்க சேஃப் அண்ட் செக்யூரிட்டி வந்து எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாரி பல கேள்விகள் உங்கள்ட்ட இருக்கும்ல. இங்க நம்ம பயணிச்சா எந்த டைம்ல பயணம் செஞ்சா நல்லாருக்கும்? ஸோ இந்த மாரி பல கேள்விகள வந்து நீங்க வந்து நான் வந்து ஃப்ரீயாவே இங்க வந்து ஒரு கன்சல்டன்ட் மாரி வந்து உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் குடுக்கலாம். இணைப்பிலே அ ஈஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர் இணைத்தபடி பேசுங்கள். வணக்கம். வணக்கம். திரு நிலாமோகன், திரு அகத்திய அகத்தியன். ஆம். மற்றும் நே- யா, ஆ,
மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அருமையாக டூரிசம் பயண துறையை பற்றி விளக்கமாக தன் துறை சார்ந்த தன் தொழில் சார்ந்த விருப்பமான துறையை பற்றி அழகாக விவரித்துக் கொண்டிருக்கிறார். கேட்கும் பொழுது இவருடன் போக வேண்டும் என்று எல்லோருக்கும் ஒரு உந்தம் வரும் என்பதில் ஐயமில்லை. இது உங்கள் முதலாவது நிகழ்வு என்பதால் அந்த நிகழ்வுக்கு வாழ்த்து கூறும் நோக்கத்துடன் நான் வந்துள்ளேன். உங்கள் முதல் நிகழ்வு பிரயாண துறை சம்பந்தமான இந்த முதல் நிகழ்வுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் திரு அகத்தியா. நன்றி நன்றி. இந்த பிரயாணம் என்பது, இந்த டூரிசம் என்பது, இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்துவதும் மகிழ்வாக காலத்தை கழிப்பதும் தான் இதன் முக்கியமானது. இறுக்கமான மனநிலையை இலகுவாக ஆக்கி வாழ்வில் சந்தோஷமான வாழ்வை நடாத்துவதற்குரிய மிக முக்கியமான ஒரு துறை இது. எல்லோராலும் நடத்த முடியாது. இந்த துறை சார்ந்த அறிவுள்ளவர்கள் தான் ஒரு திறமையான ஒரு முன்னேற்பாடு செய்து பிரயாணிகளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு கெட்டித்தனம், ஒரு அறிவு உள்ளவர்கள் தான் அதனை நடத்தலாம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு அதற்கு உரியவர் என்பதை என்னால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இதுக்கு பல துறையிலும் அறிவு வேண்டும், விஞ்ஞான அறிவு வேண்டும். பிரயாணம் என்பது அந்த நாட்டு சரித்திர, புவியியல், அரசியல், சமயம், கலாச்சாரம் போன்ற துறைகளிலும் ஆய்வுகள், ஆராய்ச்சி, அறிவு சத்து இருந்தாக வேண்டும். அந்த அறிவு உங்களுக்கு சட்டத்துறையோட சம்பந்தப்பட்ட அறிவு உங்களுக்கு இருக்கும் இடத்தில் மிகவும் சாலச் சிறந்த ஒரு முன்னோடியாக ஒரு பிரயாணத்துக்குரிய ஒரு இண்டஸ்ட்ரியை நடத்தக்கூடிய, திறம்பட நடத்தக்கூடிய, வெற்றிகரமாக நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்பதை உங்கள் குறிப்பிலிருந்து நான் உணர்கிறேன். உங்கள் நிகழ்வும் உங்கள் துறையும் திறம்பட வாழ்க்கையில் ஓட எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் ஐயா. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிகள் ஐயா. மிக்க நன்றி ஈஸ்வரண்ணா. நிறைவு நேரத்தை தொடுகிறோம். நன்றி. இருந்தாலும் உங்களுடைய அழைப்பு மேலானது. மிக்க நன்றி. நன்றி நன்றி. ஈஸ்வரன் அவர்கள் இல்ஃபடிலிருந்து இணைந்து கொண்டார்கள். அகத்தியன் அவர்களே, உங்களுக்கான ஒரு நிமிடம், அதுக்கு பிறகு விளம்பரங்களை தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வரப்போகிறோம். இன்றைய முதல் நிகழ்ச்சியில் உங்களுடைய மன நிறைவை தெரிவித்துக் கொண்டு. முதலாவதாக இந்த வாய்ப்பினை அளித்த நட்ராஷா ரேடியோ நம்ம ஐயா நடாமோகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாரந்தோறும் இந்த பயணம் சார்ந்த உங்களுடைய கேள்விகள், நீங்க எந்த நாட்டுக்கு பயணம் செய்ய விருப்பப்பட்டாலும் சரி, அந்த நாட்டில் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் பற்றியும் சரி, எதை சார்ந்த உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மூலியமா நீங்க அதற்கான பதில்களை நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். என்னால முடிஞ்ச உதவிகளையும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்து கொடுக்குறேன். முடிஞ்ச தொடர்புகளையும் நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் இந்த நிகழ்வு மூலியமாங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இறுதியாக இப்போ நான் 2 பேக்கேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். முதலாக இப்போ தைப்பூசத்துக்கு மலேசியா, சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போறதுக்கு, பிறகு மார்ச் மாசத்துல தமிழ்நாடு, கேரளாவுக்கு அழைச்சி போறதுக்கு இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுல சுமார் ஒரு 30 பேர் போல இணைஞ்சிட்டாங்க. அதுவும் இப்போ இந்த தொடக்கத்திலேயே பல பேரோட உதவினால அது சிறப்பாகவே போய்கிட்டு இருக்கு. இதையும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் ரொம்ப நன்றிகள்.
வணக்கங்கள். மிக்க நன்றி, நன்றி. ஆகவே அடுத்த உங்களுடைய நிகழ்ச்சி பற்றி முன் அறிவிப்பை நேயர்களுக்கு நிச்சயமாய் முன்கூட்டி அறிவிப்போம். நாளைய வெள்ளி நிகழ்ச்சியில் சி. தீரன், பொன் விஜி மற்றும் அகத்தியன், நீங்கள், நான் உட்பட நேயர்களும் இணைந்து பங்கு பற்றி சிறப்பித்துக் கொள்வோம். தொடரட்டும் பணிகள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அகத்தியன். நன்றி. குளோபல் தமிழ் நன்றி. டிராவல்ஸ் மூலம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சுற்றி பார்ப்போம் வாருங்கள். 2026 மார்ச் மாதம் 4ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் இயற்கையையும் கலாசாரமும், கோவில்கள், வரலாற்று கட்டிடக்கலைகள், கடற்கரை காட்சிகள் மற்றும் உலக பாரம்பரிய தளங்கள் என பல வகையான அனுபவங்களை நம் தலைமுறைக்கு காட்டுவோம் வாருங்கள். உங்கள் பயணம் மிக பிரம்மாண்டமாக அமைய கேட்டிய கிளி யூடியூபரும் உங்களோடு பயணிக்கின்றார். உங்களுடைய மகிழ்ச்சியான இந்த பயணத்தின் ஒவ்வொரு தருணங்களையும் யூடியூப்பில் காணொளியாகவும் நீங்கள் பார்க்கலாம். 1970 பவுண்ட்ஸ்கள் மாத்திரமே. இப்போதைய பதிவு செய்ய 0442416845 அல்லது 0746086535. இணையதளத்தில் பதிவு செய்ய www.lexustravels.org. ஊடக அனுசரணை தாய் தொலைக்காட்சி மற்றும் கேட்டிய கிளி.